கள்ளக்குறிச்சி விஷச்சாராயத்தை அருந்தி இத்தனை பேர் உயிரிழந்த அவலத்தை தடுத்திருக்க முடியுமா? அதற்கான வாய்ப்பு இருந்ததா? ஒரு அலட்சியம் இத்தனை பெரிய துயரத்திற்கு காரணமாகிவிட்டதா? விவரிக்கிறார் உள்ளீட்டு பிரிவு ஆசிரியர் ஜெய்சங்கர். கள்ளக்குறிச்சி கருணாபுரம் பகுதியில் நடந்த விபத்துக்கு முக்கிய 3 துறைகளோட அலட்சியம் தான் காரணம்னு தெரிய வருது. செவ்வாய்க்கிழமை இரவு சாராயம் குடிச்ச பிரவீனுக்கு அடுத்த அரை மணி நேரத்திலேயே விஷச்சாராயத்தோட தாக்கம் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. நள்ளிரவு 12:30 மணி அளவுல அரசு மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போன அவருக்கு குடிச்சிருக்கிறத காரணம் காட்டி சிகிச்சை தர முடியாதுன்னு மருத்துவர்கள் திருப்பி அனுப்பியிருக்காங்க. இந்த சம்பவத்தில் நடந்த விதிமீறல் என்னன்னா மருத்துவர்களுடைய கவனக்குறைவு. மருத்துவர்கள் அப்போதே சிகிச்சை கொடுத்திருந்தா காப்பாத்திருக்கலாம், விஷச்சாராயம் குடிச்சதும் தெரிய வந்திருக்கும். இது மருத்துவத்துறையுடைய அலட்சியம். இவருக்காக அலைஞ்ச மாமா சுரேஷ் நள்ளிரவு 2 மணி அளவுல அதே விஷச்சாராயத்தை வாங்கி குடிச்சிருக்காரு. அவருக்கும் அடுத்த அரை மணி நேரத்திலேயே பிரச்சனை வர தொடங்கியிருக்கு. ஏற்கனவே பிரவீனுக்கு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை தராததால தனியார் மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க. அங்க அவரு காலை 7 மணி அளவுல இறந்துடுறாரு. இதுல நள்ளிரவு 2 மணிக்கு கூட சாராயம் கிடைக்கிற அளவுக்கு நிலைமை மோசமாகி இருக்கு அப்படிங்கிறதும், கள்ளச்சாராய விற்பனையை காவல்துறை தடுக்க தவறி இருக்கு அப்படிங்கிறதும் நமக்கு தெளிவா தெரியுது. இதனால மக்களுக்கு ஈஸியா சாராயம் கிடைக்குது, நினைச்ச நேரத்துல குடிக்கவும் முடியுது. இது காவல்துறையோட அலட்சியம். காலை 6 மணிக்கு மீண்டும் அரசு மருத்துவமனைக்கு அழைச்சி போகப்பட்ட பிரவீன் 8 மணி அளவுல இறந்துடுறார். அவரோட உடலும் தனியார் மருத்துவமனையில இருந்த சுரேஷோட உடலும் வீட்டுக்கு கொண்டு வரப்படுது. 2 பேர் மரணத்துல சந்தேகம் இருக்குன்னு காவல்துறையில புகார் தந்ததா சொல்றாங்க சொந்தக்காரங்க. இந்த விதிமீறல் தான் பிரச்சனையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுது. உயிரிழந்த 2 பேருக்கும் பிரேத பரிசோதனை செய்யப்படல. மருத்துவத்துறை இந்த விஷயத்தை காவல்துறைக்கு சொல்லல. உறவினர்கள் நேரடியா சொல்லியும் காவல்துறை விசாரிக்கல. இதனால 2 பேரும் விஷச்சாராயம் குடிச்சு இருந்த விஷயம் மக்களுக்கு தெரியல. காவல்துறை விசாரிக்காததால விஷச்சாராய விற்பனையை தடுக்கவும் இல்லை. மருத்துவம், காவல்துறைன்னு 2 பேருடைய அலட்சியம் பல உயிர்கள் பறிபோகவும் காரணமாகுது. காலை 10 மணி அளவுல பிரவீன் மற்றும் சுரேஷுடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்த சொந்தக்காரங்க வந்திருக்காங்க. அவங்கள பல பேர் குடிச்சிட்டு வராங்க. வந்தவங்கள சில பேர் போய் குடிச்சிருக்காங்க. குடிச்ச அடுத்தடுத்த மணி நேரங்கள்ல பாதிக்கப்பட்டு கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதன் பிறகும் இறந்தவங்க யாரும் கள்ளச்சாராயத்தால இறக்கலைன்னு மாவட்ட நிர்வாகம் அறிவிச்சது. காவல்துறையும் உடனடியா செயல்படல. இதனால குடிக்கிறவங்க எண்ணிக்கையும் குறையல. மாவட்ட நிர்வாகத்தோட தவறான தகவலும் காவல்துறையின் அலட்சியமும் இந்த சம்பவத்தை பெரும் துயரச் சம்பவமா மாத்திருக்கு. மாலை 6 மணி வரைக்கும் விஷச்சாராயம் குடிச்ச பலர் தொடர்ந்து மருத்துவமனைக்கு வந்திருக்காங்க. சாராயம் குடிச்ச 1 மணி நேரத்திலேயே பாதிப்பு தெரியணும்ன்ற போது 5 மணி வரைக்கும் சப்ளை நடந்திருக்கலாம்னு மக்களும் சந்தேகிக்கிறாங்க. விஷச்சாராயத்தை குடிச்சு 2 பேர் இறந்த போதே இதை தடுத்திருக்க வேண்டிய ஒரு முக்கிய வாய்ப்பை மருத்துவத்துறை, காவல்துறை, மாவட்ட நிர்வாகம்னு 3 பேருமே தவற விட்டுருக்காங்கன்னு இதன் மூலம் நமக்கு தெளிவா தெரியும்.